ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, அருமையான இந்த வேளையிலே முதல் இந்த லெந்து காலத்தில் 2024ஆம் ஆண்டின் லெந்து காலத்திலே முதல் கன்வென்ஷன் நாள் தொடங்குகிறோம் அப்பா. இந்த கன்வென்ஷன் ஆனது எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஆவிக்குரிய வழியிலே அவர்களை உற்சாகப்படுத்தவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனாய் கர்த்தர் இந்த கன்வென்ஷனிலே பேச வருகிற மக்களை நீர் உம்முடைய பாத்திரமாக எடுத்து உடைய பரிசுத்தாவினாலே நிரப்பி அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படி விசேஷமாக எத்தனையோ தேவையோடு வேண்டுதலோடு எங்கள் திருச்சபை மக்கள் வரும்போது அவர்கள் உள்ளங்களை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்க, பாடல்கள் பாடுகிற மக்கள் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி அந்த ஆவிக்குரிய வழியிலே எங்களுடைய திருச்சபை மக்கள் இந்த கன்வென்ஷனில் பங்கு பெறுவதற்கான இசைக்கும் பாடகர்களையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சிறந்த தேவனுடைய நாமத்தை போற்றி பாடுவதே ஏற்றதும் இன்பமுமாயிருக்கிறது. அவரையே போற்றுவோம். மனிதர்களை நம்பி அவர்களை போற்றுவதை காட்டிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதித்து போற்றுவது எத்தனை இன்பம், எத்தனை ஆசீர்வாதம். இந்த லென்த் சீசன்லையும் 2024 லெந்து நாட்களிலே நாம் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க தேவன் கொடுத்த கிருபையை எண்ணி நாம் துதித்திடுவோம். பாடல் புத்தகத்திலே 53வது பாடல், துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே ஒருவரையே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான ஆண்டவர் மாறாத விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். எண்ணியே துதித்திடுவோம். ஆதியந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதியந்தமில்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. போகும் போதும் காக்கின்றார், வரும் போதும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நம் வீடு வந்து சேரும் பொழுது எவ்வளவு அழகாய் பாதுகாத்து நடத்துகிறார். கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்லதிவானிலும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்லதிவானிலும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம்.
வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே இனியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே இனியே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பாடல் புத்தகத்திலே உள்ள 8வது பாடல், 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட எபினேசராய் வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என்னுடைய வாழ்நாளெல்லாம் பாதுகாத்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரத்தக்கதாக எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை மத்தியான வேளை எல்லா நேரத்திலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். என் நீதியின் வலக்கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று சொன்னீரே, உனக்கு ஸ்தோத்திரம் ராஜா. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவிக்கிறாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன், அஞ்சாமல் முன் செல்வேன். தேவரீர் என் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வர்த்திக்கப்படுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாழி நின்ற வேளை மறைந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. 34வது பாடல்.